வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம சாழ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சு பல்ப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பண்ணுற சாழ மீன் குழம்பு. இதை வந்துட்டு வதக்கிலாம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி தான் குழம்பு கூட்டி வச்சு தான் பண்ணுவாங்க. இதுக்காக நான் ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன் கையை வச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத்தல் பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி பொடியும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ வரைக்கும் நான் கீழே தான் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ தான் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த வேலை பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்துட்டு ஃபஸ்ட்டே சேர்த்துடணும். அந்த புளி கரைசல் சேர்க்குறப்பவே அது கூடவே சேர்த்துடணும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கிற குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரத்தில் கொஞ்சமாக வற்றி வந்திருக்கு தண்ணியெல்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு காரம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மீனை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா அந்த மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இந்த டைமில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். அதேமாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனா தான் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். அதனால் கைவிடாமல் நல்லா வதக்கி விடணும். அதுக்காக கரிஞ்சும் போயிடக்கூடாது. நல்லா பார்த்து வதக்கி எடுத்துக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். ஏன்னா நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் நிறையா, அதனால் திக்காயிரும். அவ்வளோதான், நம்மளோட சாழ மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.